100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 மே மாதம், குறிப்பாக மே மாதம் 31ஆம் தேதிக்குள் என்னவெல்லாம் நிகழப்போகின்றது? அதிரடி திருப்பங்கள் நடக்கப் போகின்றதா? நீங்கள் செய்ய வேண்டியவை என்னென்ன? செய்யக்கூடாதவை என்னென்ன? தெய்வ வழிபாடுகள் என்னென்ன? அதாவது எந்த தெய்வத்தை வணங்கினால் மிக பெரும் அளவில் வாழ்வின் உச்சத்தை தொட முடியும், மிக பெரும் முன்னேற்றத்தை அடைய முடியும், செல்வ செழிப்போடு வாழ முடியும் அப்படின்றதெல்லாம் பற்றியும், உங்களுடைய குடும்பத்தின் நிலை, தொழில், பொருளாதார நிலை, குறிப்பாக பண வரவு எப்படி அமையும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கடைசி வர பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மே மாதம் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிர பகவான் 4வது வீட்டில் அமர்ந்து 10வது வீட்டை முழு பார்வையுடன் பார்ப்பதால மிக பெரும் அளவில் பலன்கள் கிடைக்கப் போகின்றது. குறிப்பாக பணிபுரியும் இடத்துல பதவி உயர்வு பெற போகிறீங்க. யோகம், பண யோகம் வரப்போகின்றது. ப்ரொமோஷனோட உங்களுக்கு சம்பள உயர்வும் கிடைத்து திக்கு முக்காட போகிறீங்க. சூரியனின் செல்வாக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் யாரிடமும் ஈகோ பார்க்காம பேசினா மிக பெரும் அளவில் செல்வ சேர்க்கை நிச்சயம் உண்டாகும் என்று தான் சொல்ல வேண்டும். வியாபாரம் செய்பவர்களுக்கும் சாதகமான பலன்கள் காத்திருக்கின்றது. தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட போகின்றது. மிக பெரும் வெற்றி பெற போகிறீங்க. தொழில் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகின்றது. அரசு துறையில் நல்ல பலன்களை பெற போகிறீங்க. வெளிநாட்டு வழிகள் மூலமாக, அதாவது வெளிநாட்டு வியாபாரங்கள் மூலமாக பெரும் லாபம் அடைய போகிறீங்க. இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் 5வது வீட்டில் இருக்க போகின்றார். இது உங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்றது என்றும் சொல்லியே ஆக வேண்டும். ராசி அதிபதி சனி பகவான் 2ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்பத்தில் வருமானம் உயரப்போகின்றது. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகளை பெற போகிறீங்க. அவங்களுடைய வழிகாட்டுதலால் குடும்பம் முன்னேறப் போகின்றது. குரு பகவான் 5வது வீட்டிலும் சுக்கிரன் 4வது வீட்டிலும் இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் காதல் வாழ்க்கையாகட்டும் சரி, திருமண வாழ்க்கையாகட்டும் சரி, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையப் போகின்றது. நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகின்றது. அவர்கள் மூலம் நல்ல பலன்களை பெற போகிறீங்க. மன வாழ்க்கையில் திருப்திகரமான ஒரு சூழ்நிலை அமையும். அதாவது வாழ்க்கை துணை உங்களுக்கு எப்பவுமே ஒரு உறுதுணையாக உங்களுக்கு இருந்து கொண்டே இருப்பாங்க. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்க போகின்றது. நல்ல நிதி நிலைமை ஏற்பட போகின்றது. 3வது வீட்டில் ராகு, செவ்வாய், புதன் அமர்வதால் தொண்டை அல்லது முதுகு வலியை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். உங்களுக்கு தொண்டை வலி அல்லது தொண்டை புண் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துங்க. காது வலியையும் நீங்கள் அனுபவிக்க நேரிடலாம். எச்சரிக்கையாக இருங்க. எதிலையுமே சோர்வு இன்றி சுறுசுறுப்போட செயல்படுவீங்க. வீட்டில் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். நிர்வாகம் தொடர்பான விஷயங்களில் தனி திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த இன்னல்கள் நிச்சயம் படிப்படியாகத்தான் குறைந்து உற்சாகத்தோட ஒரு சிறப்பான ஒரு வாழ்வை வாழ இந்த மாதம் நிச்சயம் வழிவகுக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதாயம் ஏற்பட போகின்றது. மறுமணம் தொடர்பான முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகப் போகின்றது. விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை உண்டாகப் போகின்றது. தர்ம காரியங்களுக்கு உண்டான உதவிகளை செய்வீங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்து கொள்வீங்க. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்க.
புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். வீடு மற்றும் வாகனங்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் நிச்சயம் ஏற்பட போகின்றது. கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிக்க போகிறீங்க. மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்பட போகின்றது. எண்ணிய பணிகளில் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நெருக்கமானவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒத்துழைப்பு மேம்படும். வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் யாவும் குறையும். போட்டி சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படணும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் ஏற்படும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை கையாள்வதில் கவனமாக இருக்கணும். செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமையான சூழல் உண்டாகும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வித்தியாசமான சிந்தனைகள் மற்றும் திட்டங்கள் மனதில் தோன்றி மறையும். வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். முயற்சிக்கு ஏற்ப புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க. புனித தலங்களுக்கு சென்று வழிபடுவதற்கான வாய்ப்புகள் அமையப் போகின்றது. சமூக பணிகளில் இருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். தடைப்பட்ட தன வரவுகள் கிடைக்கும். விலகி இருந்த நட்புகள் விரும்பி வருவாங்க. சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். பத்திரம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனமாக இருக்கணும். சேமிப்பை அதிகப்படுத்தி கொள்வதற்கான எண்ணங்கள் நிச்சயம் மேம்படும், அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறைந்து நீங்கள் ஒரு சிறப்பான வாழ்வை வாழ தெய்வ வழிபாடும் அவசியமான ஒன்று. சிறுதூர நடை பயணங்களின் மூலமாக உடல் அளவில் சில மாற்றங்கள் காணப்படும். குதிகால் வலி மற்றும் பாத வெடிப்புகள் குறையும். உணவு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாம் விலகிடும். தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. குழந்தைகளுடைய உடல் நலம் சார்ந்த செயல்பாடுகளில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும். மனதளவில் இருந்து வந்த கவலைகளெல்லாம் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும். சேமிப்பை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் மேம்படும். காதணி சார்ந்த செயல்பாடுகளில் கவனமாக இருக்கணும். பாக பிரிவினை தொடர்பான முயற்சிகளில் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக இழுபறிகள் எல்லாமே குறையும். பேச்சுகளில் நிதானமும் கனிவும் வேண்டும். ஆடம்பர பொருட்களின் மீதான ஆர்வமும் சில விரயமும் உண்டாகும். வீடு மற்றும் மனை சார்ந்த செயல்பாடுகளில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். மாணவர்கள் பாடங்களில் முழுமையான கவனத்துடன் இருக்க வேண்டும். நண்பர்களுக்கு மதிப்பளித்து செயல்படணும். மருத்துவம் தொடர்பான கல்வியில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. புதிய துறை சார்ந்த தெளிவுகள் மனதில் ஏற்பட போகின்றது. விளையாட்டுத் துறையில் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் காலதாமதமாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆசிரியர்களின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த இன்னல்கள் பனி போல விலகும். அலைச்சலுக்கு உண்டான ஆதாயம் ஏற்படும். எதிர்பார்த்த சில புதிய வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும். உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மனதில் ஏற்படும் ஒருவிதமான தயக்க உணர்வால் இழுபறியான ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். நபர்களுடைய தன்மையை அறிந்து அவங்க கிட்ட பொறுப்புகளை ஒப்படைப்பது தான் உங்களுக்கு நல்லது. பிடிவாத குணங்களை குறைத்து கொள்ளுங்க. மற்றவர்கள் மீதான கருத்துக்களை தவிர்ப்பதும் நல்லது. அரசு வழியில் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த அனைத்து தடை தாமதங்கள் தேக்க நிலைகள் எல்லாம் நீங்கி முன்னேற்றமான ஒரு நிலையை பெற போகிறீங்க. தொழில் நிமித்தமான செயல்பாடுகளில் வளர்ச்சிக்கான சூழல் அமையும். மறைமுகமான சில எதிர்ப்புகளை வெற்றி கொண்டு முன்னேற்ற பாதையில் செல்ல போகிறீங்க. ஒப்பந்தத்தை புதுப்பிக்கும் போது தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கணும். வேலை ஆட்களிடம் தட்டி கொடுத்து செல்வது மிக பெரும் நன்மையை ஏற்படுத்தும். வெளிநாடு தொடர்பான வியாபாரத்தில் சட்டத்திற்கு
புறம்பான செயல்களை தவிர்க்கணும். கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு மேம்பட போகின்றது. அரசியல் ரீதியாக இருப்பவங்களுக்கும் கட்சி ரீதியாக செயல்படக்கூடிய உங்களுக்கும் முன்னேற்றம் அதிகரிக்கும் மாதம் இந்த மாதம். எதலையும் தற்பெருமை இன்றி செயல்படணும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடமும் அனுசரித்து செல்வதன் மூலமாக நன்மை ஏற்படும். வெளி வட்டாரங்களில் பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். நேர்மையான மற்றும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். கட்சி நிமித்தமான இடமாற்றம் சிலருக்கு சாதகமாக அமையும். பேச்சுகளில் தெளிவும் செயல்பாடுகளில் கவனமும் உண்டாகும். தொழில் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். சிறு தொழில் சார்ந்த செயல்பாடுகளில் புதிய அனுபவமும் வித்தியாசமான சிந்தனைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் நிச்சயம் காலதாமதம் ஏற்படும் என்றுதான் சொல்ல வேண்டும். எதையும் தாங்கக்கூடிய மன வலிமை படைத்த மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தம் எப்போது கிடைக்கும் என்றால், கடினமான ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அதற்கான பலன்கள் நிச்சயம் தேடி வரும் என்றுதான் சொல்ல வேண்டும். எத்தகைய ஒரு சிறப்பான செயல்பாடுகளை நீங்கள் செய்தாலும், மற்றவர்களுக்கு பிடித்தபடியே நடந்து கொண்டாலும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சிலரே உங்களை தூற்றுவார்கள். நீ என்னடா எனக்கு பெருசாக செஞ்சிட்ட அப்படின்ற மாதிரியும் உங்களை கேட்க செய்வார்கள். அப்போது மனம் நொந்து போவீங்க. இதையெல்லாம் பொறுத்து கொள்ளுங்க. யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படின்றத வெகு விரைவிலேயே அடையாளம் கண்டு விலகி செல்லுங்கள். காத்திருக்கும் கண்டம் என்று பார்க்கும்போது உங்கள் கூடவே இருப்பாங்க. ஆனால் கெட்டது செய்கிறாங்க அப்படின்றத புரிந்து கொள்ளாமலேயே இருப்பது தான் உங்களுடைய முதல் கண்டம், முதல் பலவீனம் என்று கூட சொல்லிக்கலாம். அதை பார்த்து கொள்ளுங்க, இல்லைனா பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாய், உங்களுடைய பேச்சு தான் அடுத்த கண்டம்னு சொல்லலாம். ஏன்னா குடும்பத்தினரிடம் தேவையில்லாத வீண் விவாதங்களை நீங்கள் செய்யாமல் இருந்தாலே உங்களுக்கு அந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம். இல்லையேல் பல பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளலாம். அடுத்ததாக என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஊரார் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்கள் தலையிலேயே பிரச்சனை விடியவும் வாய்ப்பு இருக்கின்றது. இந்த 3 விஷயங்களில் கவனமாக இருந்தாலே போதும், உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் அப்படின்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. எப்பேற்பட்ட தடை தாமதங்கள் கவலைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஆன்மீக ஈடுபாடு, தெய்வ வழிபாடு, இறை நம்பிக்கை தான் அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக சனிக்கிழமை தோறும் விநாயகரை வழிபட தடைகள் விலகும். புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாளை வழிபட உங்களுடைய சிந்தனைகளில் ஒரு தெளிவு நிச்சயம் பிறக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த மே மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிந்தித்து உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகர ராசிக்காரர்கள் பலரும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ இது கண்டிப்பாக உதவும்.